ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அதாச்சு 10th எக்கனாமிக் புக்ல இருக்க 5த் லெசன் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து கற்றலை நோக்கங்கள் என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய தொழில்துறை முன்னேற்றங்கள், தொழில்துறை தொகுப்புகள்னா என்ன? அதனுடைய முன்னேற்றம் வந்து எப்படி ஆச்சு? அதனுடைய வரலாறு. அதாச்சு ஸ்டார்ட்டிங்ல இருந்து பேசிக் என்னென்னன்னு பார்க்க போறோம். அதே மாரி தமிழ்நாடு அரசினுடைய கொள்கைகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க? தொழில்துறைய மேம்படுத்துறதுக்கான முகமைகள் என்னென்ன? அப்படின்றதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அதேமாரி அரசின் கொள்கைகள் வந்து கொ கொள்கைகள் வந்து செயல்படுத்துறாங்க இல்லையா? அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் தொழில் முனைவோர் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த லெசன் மூலமா தொழிற்சாலை, தொழில்மயமாதல் அத பத்தின ஒரு டேட்டாலாம் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 3 பேஜ், 4 பேஜுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான டேட்டா குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3, 4 பேஜஸ்ல தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ரிலேட்டடான கொஸ்டின் டேட்டாஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இருந்தாலும் நம்ம புக்கு புக்குன்னு வந்துருச்சு, லெசனுன்னு வந்த பிறகு நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபுல்லா தான் வந்து லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்றதுனால, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு தொழிற்சாலைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பொதுவா வந்து மூலப்பொருட்கள எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு மனித நடவடிக்கையுமே நிறைவேற்றும் இடம் தான் என்ன அப்படின்னா, தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூலப்பொருள்ல இருந்து நம்ம சீக்கிரமா பயன்படுத்தக்கூடிய பொருளா, அதாச்சும் ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய பொருளா மாற்றக்கூடிய ஒரு மனிதன் வந்து நினைக்கிறான். அந்த மனிதனோட நடவடிக்கைய நிறைவேற்றக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னா, தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாரி நுகர்வோருக்கும், உற்பத்தியாளருக்கும் தேவைப்படும் பொருட்கள வந்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமளவுல உற்பத்தி செய்வது தொழில்மயமாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தொழிற்சாலைன்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். தொழில்மயமாதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாச்சும் நுகர்வோர் இருக்காங்க. நுகர்வோர்னா யாரு? நம்ம வாங்குறவங்க. அதாச்சும் பொருள் வந்து தொழிற்சாலையில இருக்கு. தொழிற்சாலைன்னா பார்த்துட்டேன் என்னன்னு சொல்லிட்டு. மூலப்பொருட்கள எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருளா மாத்துற இடம் தான் வந்து தொழிற்சாலைன்னு பார்த்தோமா, அந்த தொழிற்சாலையில உற்பத்தி ஆகக்கூடிய பொருள நுகர்வோர் நம்ம தானே வாங்குறோம். நம்ம வாங்குறதுனால தானே அவங்க யூஸ் பண்ண நெறைய தயாரிக்கிறாங்க. ஸோ நம்ம வாங்குறவங்க தான் நுகர்வோர் அப்படின்றாங்க. அதே மாரி உற்பத்தியாளர்கள். அதாச்சும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்கலாம் உற்பத்தியாளர்கள். அவங்களுக்கு சின்ன சின்ன பொருட்கள் மூலமா தான் வந்து பெரிய பெரிய சாதனங்கள வந்து படைக்கிறாங்க. மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸிய வந்து ஒரே மிக்ஸினா டைரக்ட்டா ஒரே ஒரு பார்ட்ட வச்சு அது மிக்ஸின்றாங்களா? கிடையாது. அதுக்கு உள்ள மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஸ்விட்ச் போர்டு, அதுக்கப்புறம் ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். 1 பல்ஸ் மோட்ல வைக்கணுமா? இல்ல 1, 2, 3 மோட்ல வைக்கணுமான்னு சொல்லிட்டு. ஸோ ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்குள்ள மோட்டார் வச்சு அதுக்கப்புறம் சாக்கெட்குள்ள கனெக்ட் பண்ற மாரி ஒரு பிளக் வைக்கணும். ஸோ இத்தனலாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு மிக்ஸி வருமே. ஒரே ஒரு பார்ட் எதுவுமே மிக்ஸி வைக்க மாட்டோமா? இல்ல. ஸோ, அந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் கூட யார் உற்பத்தி பண்றாங்க? உற்பத்தி பண்ற அந்த உற்பத்தியாளர்களுக்கும் என்ன பண்றோம்? அது நுகர்வோருக்கும் தேவைப்படக்கூடிய பொருள வந்து பெருமளவுல உற்பத்தி செய்றது தான் வந்து தொழில்மயமாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? தொழில்மயமாதலுடைய முக்கியத்துவம்னா என்னென்னன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பொருளாதார வருவாய் அதாச்சு தொழிற்சாலைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் முன், நாம் ஏன் வேளாண்மை வளர்ச்சியுடன் அதன் பொருளாதார வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பு குறைகிறது என்பதனை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு முதலாவதாக என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. உணவு தேவையுடன் வந்து வருமான தேவையும் அதிகமா இருக்கு. நிலையானதா தான் இருக்கு. உணவு எவ்வளவு முக்கியமோ, அந்த அளவுக்கு நமக்கு சேலரியும் வந்து முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்து வருமானம் அதிகரிக்கும்போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா நுகர்வோர் வேளாண்மை பொருட்களுக்கு தங்களின் வருமானத்துல ஒரு சிறு பகுதிய மட்டும் தான் வந்து செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா? நுகர்வோர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேளாண்மை பொருட்கள் வாங்குறாங்க. வாங்குறதுக்கு அவங்க கிட்ட இருக்க காசுல கொஞ்சம் தான் வந்து செலவிடுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ, இதுலருந்து என்ன புரியுது? வேளாண்மைக்கு அதாவது விவசாயி வந்து அதிக காசு போட்டு பயிர் விளைவிக்கிறாங்க. ஆனா, நுகர்வோராகிய நாம வந்து அவங்க கிட்ட இருந்து கம்மி காசு தான் நம்மளுடைய சேலரிய கம்மி காசுல செலவு பண்றோம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நுகரப்படும் உணவும் பொருளாதார விரிவால் பல மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. உணவுப் பொருட்கள் நீண்ட தொலைவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பதப்படுத்தி முத்திரையிடப்படுகிறது. இதன் விளைவாக நுகர்வோர்கள் வாங்கும் விலையை விட விவசாயிகள் பெறும் விலை வந்து குறைவாக தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதாச்சு ஒரு பொருள் வந்து இங்க விக்கிறாங்க. விக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து இதே தூரத்துல எடுத்துட்டு போய் விக்கும்போது, பதப்படுத்தி விக்கும்போது அதனுடைய பொருள் என்ன ரேட் அதிகமாகுது. ஏன்னா பதப்படுத்துறாங்க. அது டிராவல் சார்ஜ் எல்லாம் சேர்த்து. ஸோ அங்க போய் விக்கும்போது அதிக விலைக்கு விக்கிறாங்க. ஆனா, அத உற்பத்தி செஞ்ச விவசாயிகள் வந்து அதை விட
கம்மி விலைக்கு தான் என்ன பண்றாங்க, அந்த இது வந்து வித்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ விவசாயி ஒரு பொருள வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தக்காளி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து இங்க 1 கிலோ ரூ. 10ன்னு விக்கிறாங்க. அதே வந்து ஒரு டிராவல் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போகும்போது, அந்த இடத்துல எவ்வளவா ரேட் வரும்? ரூ. 10 அதே ரூ. 10 விப்பாங்களா? இல்ல. டிராவல் சார்ஜ் எல்லாம் போட்டு அதிகமா விப்பாங்க. ஸோ, வேறொருகிட்ட மாறும்போது அது வந்து ரேட் அதிகமாகுதுன்றாங்க. புரியுதா? 3வதாக நிலத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறன் குறைந்து கொண்டே வருவதால், வேளாண் பணிகளுக்கு தொழிலாளர்களை ஈர்த்துக் கொள்வதில் சில வரையறைகள் வந்து பின்பற்றப்படுகிறது. ஸோ, இந்த வேளாண்மைக்கு என்ன பண்றாங்க? வேளாண்மை நம்பி நம்பி இருக்கிறதுனால, கூலியே அதிகரிக்க வாய்ப்பில்லாதனாலயும், என்ன பண்றாங்க? வறுமையினுடைய அளவு தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த அனைத்து காரணிகளினால தான், வேளாண்மை துறையிலிருந்து விலகி என்ன பண்றாங்க? பொருளாதாரமானது சரி இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு வேளாண்மையில. இத்தன வந்து லாஸ் ஆகுது. அப்புறம் வந்து வேளாண்மை செய்றவங்களுக்கான கரெக்ட்டான ஒரு இது கிடைக்க மாட்டேன்து. கூலி அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. ஸோ, இதனால என்ன பண்றாங்க? உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பின் அடிப்படையில என்ன பண்றாங்க? இந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக, உற்பத்தி செய்யணும். அதிகமான உற்பத்தி பண்ணணும். அதிகமான வேலை வாய்ப்ப உருவாக்கணுன்றதுக்காக இந்த தொழில் மையம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. புரிந்துச்சா? வேளாண்மையோட தொழில் மையத்த கம்பேர் பண்ணும்போது, வேளாண்மைக்கு அதிகமான வந்து வறுமையில தள்ளப்படுறாங்க விவசாயிகள். ஸோ, தொழில்மயமாதல், உற்பத்தி ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமா இருக்கு அப்படின்றத நம்ம இந்த இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டா கிடையாது. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல தொழில்மயமாதல் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மைகளை வந்து தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு பொருளாதாரத்துல பிற உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உள்ளீடுகளை உருவாக்குவது அவசியம். வேளாண் உற்பத்தி திறன் அதிகரிக்க. அதாச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொருளாதாரம் இப்போ வந்து ஒரு தொழில்மயமாதல் நடக்குது. அது மூலமா வந்து டிராக்டர் உருவாக்குறாங்க. அது மூலமா என்ன நடக்குது? வேளாண் உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்குது. சரிங்களா? அதே மாரி உரங்கள் தயாரிக்கிறாங்க தொழிற்சாலை மூலமா. ஸோ, அது மூலமா வேளாண்மை உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்குது. இது நம்மளுக்கு அ யூஸ் தானே! இது நம்மளுக்கு டெவலப்மெண்ட் தானே! ஸோ, அதுதான் சொல்றாங்க. செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க? உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் பண்டங்கள 2த்துக்குமே இடையே வந்து ஒரு சந்தை வந்து நிலவுது. அதேபோல வங்கி, போக்குவரத்து, வர்த்தகம்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கான தொழிற்சாலைகள் உற்பத்திய வந்து சார்ந்தே தான் இருக்கு. அப்படின்றத சொல்றாங்க. ஆமா, இப்போ வங்கியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்ல வந்து இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அ இது பண்ணுதா? கிடையாது. சிஸ்டம்லாம் இல்லன்னா நமக்கு வங்கி செயல்பாடு நடைபெறுமா? அப்படின்னா இருக்காது. ஸோ தொழில்மயமானது. ஸோ அது மூலமா அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. அது மூலமா. அதேமாரி பேருந்துலாம் வந்து தொழிற்சாலைகள் மூலமா தான் வந்து தயாரிக்கிறாங்க. வர்த்தகமும் அப்படிதான் நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி 3வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நவீன உற்பத்தி முறைகளை பயன்படுத்துதல் மூலமா உற்பத்தி செலவு வந்து குறையுது அப்படின்றத சொல்றாங்க. இது காரணமா வந்து மலிவான விலையில பண்டங்கள் வந்து எல்லாருமே எல்லாருமே வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு கிடைக்குது. தொழிற்சாலை மூலமா வந்து நெறைய வந்து உற்பத்தி அதிகமா நடக்கும்போது, எல்லாருமே ஈஸியா வந்து பண்டங்கள வந்து வாங்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 4த் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அதிகமா உற்பத்தி செய்யும்போது, வேளாண்மையில அதிகமா உழைக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய உற்பத்தி திறனும் வந்து அதிகரிக்குது அப்படின்றாங்க. அதே மாரியே வேலைவாய்ப்ப வந்து அதிகரிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ விவசாயத்துல அதிகமா லாபம் வரல, கூலி கொடுக்க முடியல அப்படின்னும்போது, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? வேலைவாய்ப்பு இழந்திருப்பாங்க. இந்த மாரி சின்ன சின்ன தொழிற்சாலைகள்லாம் உருவாக்கும்போது, அதிகமா வேலைவாய்ப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு முக்கிய நோக்கம் தொழில்மயமாதலுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாரி தொழில்மயமாது அப்டின்னா, அதனுடைய இம்பார்ட்டன்ட்டான ஒரு இது என்ன அப்டின்னா, தொழில்நுட்ப மாற்றம் தான் அப்டின்றத சொல்றாங்க. நெறைய டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்டின்றத சொல்றாங்க. 5த் பாயிண்ட்டு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாம. 6த் பாயிண்ட் என்ன அப்டின்றாங்க அப்டின்னா, வருமானம் அதிகரிப்பு பண்டங்கள், பணிகளின் தேவைக்கு வழிவகுக்குது அப்டின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொழிலகங்களுடைய வகைகள் அப்டின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பயனர்கள். பயனர்கள் மூலமா நுகர்வோர் பண்டங்கள் துறை முடிவுற்ற பொருட்களை இறுதி நுகர்வோர் பயன்படுத்தினால் வந்து நுகர்வோர் பண்டங்கள் துறை அப்படின்றத சொல்றாங்க. மூலதன பண்டங்கள் துறை அப்படின்னா அத வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியால் பயன்படுத்தப்பட்டால் அது மூலதன பண்டங்கள் துறை அப்படின்றத சொல்றாங்க. ஒரு பொருள் வந்து தொழிற்சாலையில வந்து அதாச்சும் தொழிற்சாலை மூலமா உருவாக்கி ஒரு பொருள் வருது. அந்த பொருள வந்து வேற ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்க. வேற ஒரு
பெரிய பொருளா செய்றதுக்கு. ஸோ அது வந்து ஒரு மூலதனமா ஆயிடுது. கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சிமெண்ட் மற்றும் எஃகு போன்ற பிற தொழில்களுக்கு மூலப்பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இத்தகைய தொழில்கள் அடிப்படை பண்டங்கள் தொழில்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்றத சொல்றாங்க. புரியுதுங்களா? இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ இரும்பு தயாரிக்கிறாங்க. இரும்பு டைரக்ட்டா வந்துருமா? கிடையாது. அதுக்கு சின்ன சின்ன அ உற்பத்தி வேற சின்ன சின்ன எப்படி சொல்றது? அம் உர் அ இரும்பு தயாரிக்கணும் அப்டின்னா, தாதுக்கள் தேவ. அந்த தாதுக்கள்லாம் ஸ்ட்ரெய்ட்டா வந்து அந்த ஸ்டீல் கம்பெனிக்கு வந்துருமான்னா கிடையாது. சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள் அந்த தாதுக்கள வெட்டி எடுக்கணும். அந்த தாதுக்கள வந்து ஆம் செயல்முறைப்படுத்தணும். இரும்பா உருவாக்கணும் அப்டின்றதுக்காக. ஸோ பல பணிகள் சார்ந்து தான் அந்த ஸ்டீல் உற்பத்தி தொழிற்சாலை வந்து நடைபெறுது அப்டின்றாங்க. பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளின் வகை அப்டின்றாங்க. வேளாண், தோல், நெசவுத்துறை, ரப்பர் உற்பத்தி இதெல்லாம் வந்து உள்ளீடுகளா செயல்படுத்துறாங்க. அதே மாரி நிறுவன உரிமையாளர்கள், மாநில நடுவண் அரசுக்கு சொந்தமான தொழிற்சாலை இருக்கு. அதே மாரி மாநில அரசாங்கத்துக்கு சொந்தமான தொழிற்சாலை இருக்கு. கூட்டுறவு தொழிற்சாலை இருக்கு. ஸோ இதெல்லாம் இத பேஸ் பண்ணியே வந்து வகையா பிரிக்கிறாங்க. அதே மாரி அளவு. அளவு வந்து பார்த்தீங்கன்னா சிறியதா இருக்கு. பெரிய தொழிற்சாலை இல்லாம சிறிய தொழிற்சாலைகளா இருக்கு. அதுக்கப்புறம் நடுத்தரமா இருக்கு. அதை விட குறைவானது இருக்குது. இன்னும் மிகச் சிறியது நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் எது பேஸ் பண்ணி உற்பத்தி, விற்பனை, முதலீடு அல்லது வேலைவாய்ப்பு. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்றத வச்சு நம்ம எவ்வளோ அளவானது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சிறிய நிறுவனங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இது பெரிய அளவிலான துறையை விட அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்குது அப்படின்றாங்க. ஆமா, இப்போ ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை எடுத்துக்கலாம். அது மூலமா வந்து நெறைய வந்து தொழில் தொழில் அதாச்சு ஆ யார் சொல்றது? வேலைவாய்ப்ப வந்து அதிகரிக்குது. அதிகமா வந்து நடக்குதுங்க அப்படின்றத சொல்றாங்க. அதே மாரி சிறிய அளவிலான துறை தான் வந்து அ ஏராளமான தொழில் முனைவோரை வந்து உருவாக்கியிருக்கு. அப்படின்றத சொல்றாங்க. இந்த மாரி சின்ன சின்ன அதாச்சு பெரிய தொழிற்சாலைகளா இல்லாம, ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல பாருங்க, உலகின் பல்வேறு பகுதிகளில் தொழில்மயமாதல் அனுபவங்களின் அடிப்படையில், ஒரு துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த சிறிய நிறுவனங்கள் புவியியல் ரீதியாக குறிப்பிட்ட இடங்களில் குவிந்து இந்த சின்ன நிறுவனங்கள் சொன்னேன் இல்லையா? அந்த சின்ன நிறுவனங்கள் வந்து ஒரு புவியியல் ரீதியாக ஒரு பிளேஸ்ல குறிப்பிட்ட இடங்கள்ல குவிந்து, உற்பத்தி மற்றும் கற்றலின் மூலம் பெரிய நிறுவனங்களின் திறன் இல்லாவிட்டாலும், அதற்கு ஈடு கொடுக்கும் அளவுல அ இந்த சின்ன நிறுவனங்கள் தொகுப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறிய நிறுவனங்களினுடைய தொகுப்புகள் தான் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. தொழில்துறை தொகுப்புகள்னா என்னன்ட்டு தெரிஞ்சுச்சா? ஓகே. நெக்ஸ்ட்டு தொழில் தொகுப்புகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுலயும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து டேட்டா எங்க இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? தொழில் தொகுப்புகள்னா என்ன அப்படின்னா, தொழில் தொகுப்புகள் என்பவை பொதுவான சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்புகள் ஆகும். அதாச்சு தொழில்நுட்பங்கள் மூலமா இந்த பொதுவான சந்தைகள் இருக்கும் இல்லையா? அந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதிகள் உள்ள நிறுவனங்களின் தொகுப்பு தான் இந்த தொழில் தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாச்சு ஒரு கிளஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு குரூப்பா இருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரே ஒரு புவியியல் இடத்துல, அதாச்சும் ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல இன்னும் ஒரு பெரிய அ நிறுவனம் இருக்கும். அதுக்கான சின்ன சின்ன அ உதிரி பாகங்கள் அது மாரி தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து அத சுத்திலும் இருக்கும். ஸோ, அதனால அந்த பெரிய நிறுவனங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். அந்த சின்ன நிறுவனங்களை பயன்படுத்தி. ஸோ, அதுதான் தொழில்துறை தொகுப்புக்கள் அப்படின்றத சொல்றாங்க. இங்கிலாந்தில் உலோகம் மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபட்ட சிறிய நிறுவனங்களின் செயல்பாடுகளின் தொகுப்பினை புரிந்து கொள்ள 1920களில் புகழ்பெற்ற அறிஞரான அதாச்சும் பொருளியல் அறிஞரான ஆல்பிரட் மார்ஷல் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த போது தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதலில் கண்டறிந்தார். அப்ப யார் முதல்ல இந்த தொழில் தொகுப்புகள் அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை பத்தி யார் கண்டறிஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பிரட் மார்ஷல் அவர்கள். எந்த ஆண்டு? 1920ஆம் ஆண்டு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய உலோகம் மற்றும் நெசவு தொழில். ஓகேங்களா? அத பார்த்துட்டு, இவரு என்ன பண்றாரு 1920ல என்ன என்ன வந்து கண்டுபிடிக்கிறாரு? தொழில் தொகுப்புகள் அப்படின்னா என்ன? அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அதனால மாவட்டங்களுக்கு என்னென்ன நன்மை ஏற்படுது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு கண்டறிந்தார்.
1980களில் இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர்தான் மார்ஷலின் தொழில்துறை மாவட்டம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் என்ற கருத்து பிரபலமாக்கப்பட்டது. அவர் என்னமோ 1920லயே வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கு 60 வருஷம் கழிச்சு 1980ல தான் அவர் சொன்ன தொழில்துறை மாவட்டம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து பிரபலமாச்சு அப்படின்றாங்க. அது எங்க? இத்தாலியில. சரிங்களா? இத்தாலியில சின்ன நிறுவனங்கள்லாம் வெற்றி பெற்ற அப்புறமா தான் அவர் சொன்ன அந்த கருத்து என்ன ஆயிருக்கு. ஓ! அவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற ஒரு கருத்து, தொழில்துறை மாவட்டம் அப்படின்ற கருத்து பிரபலமாயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. வெற்றிகரமான தொழில் தொகுப்புகளுடைய முக்கிய பண்புகள் என்னென்னன்னு குடுத்திருக்காங்க பாருங்க. சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் புவியியல் பகுதிக்கு அருகாமையில் இருத்தல். அதுக்கப்புறம் துறை சார்ந்த அதாச்சு நிறுவனம் சின்ன நிறுவனம் இருக்கும், நடுத்தர நிறுவனம் இருக்கும். அது சுத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான் வந்து தொழில் தொகுப்பு அப்படின்றாங்க. பிளஸ் துறை சார்ந்த சிறப்பு கவனம் இருக்கும். இது ஜஸ்ட் வந்து பண்புகள் எப்படி இருக்கும்? குவாலிட்டிஸ் தொழில் தொகுப்புகள்லாம் என்னன்னு குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு நார்மலான ஒரு இதுவா தான் இருக்கு. சுய உதவி குழுக்கள் செயல்படுத்துறது, திறமையான தொழிலாளர்கள் இருக்கிறது. அது மாரி ஜஸ்ட் ஒரு வாசிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இல்ல. நெக்ஸ்ட் தொழில் தொகுப்பு எவ்வாறு வந்து தோன்றுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சில தொழில் தொகுப்புகள் வந்து தோன்றிய இடங்களில் கைவினைஞர்கள் வந்து குடியேறி நெடுங்காலமா இருந்திருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறு வந்து சொல்லுது. என்ன அப்படின்னா, நம்ம கைவினைஞர்கள்லாம் வந்து குடியேறி ஒரே ஒரு பிளேஸ்ல இருந்திருப்பாங்க. அதனால வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கைவினைகள் அந்த கைவினைஞர்களான தொழில் தொழில் வந்து உருவாயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதே மாரி கைத்தறி நெசவு தொழில் வளர்ச்சி இதுக்கு ஒரு சான்றா வந்து சொல்லியிருக்காங்க. அதாச்சும் கைத்தறி நெசவு தொழில் இருக்கு இல்லையா? இப்ப ஆமா பர்ட்டிகுலர் பிளேஸ்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கைத்தறி நெசவு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்குள்ள போறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்சிபுரம் சைடு போறீங்க அப்படின்னா, அந்த பட்டு ஆலை சார்ந்த நிறுவனங்கள் வந்து இருக்கும். எங்க பார்த்தாலும் வந்து பட்டு நிறுவனம் வந்து இருக்கும். எல்லா வந்து கடைகள்லயும் பட்டு சார்ந்தது இருக்கும். அந்த மாரி கைத்தறி அதுக்கேத்த மாரி எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படின்றத பின்னாடி தமிழ்நாட்டுல வந்து குடுத்துருப்பாங்க. எந்தெந்த மாவட்டத்துல என்னென்ன கைத்தறி நெசவு இருக்கு. அப்புறமா வந்து பட்டு ஆடைகள் எங்க உற்பத்தி பண்றாங்க. அதே மாரி வந்து மின் சாதனங்கள் எங்க உற்பத்தி பண்றாங்க. பேருந்து கட்டுமானம் எங்க நடக்குதுன்னா பின்னாடி பார்ப்போம். அதுதான் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா கொஸ்டின் டேட்டாஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டேட்டாஸ் தான். தமிழ்நாட்டின் தொழில்மயமாதலின் முன்னேற்றம் பற்றிய வரலாறு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல வந்து காலனித்துவ முன்காலத்தில், அதாச்சும் பிரிட்டிஷ் வந்து நம்ம ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த டைம்லலாம் நெசவு, கப்பல் கட்டுமானம், இரும்பு மற்றும் எஃகு தயாரித்தல், மட்பாண்டம் தயாரித்தல் போன்ற தொழில்துறை நடவடிக்கைகள் ஈடுபட்டதற்கான ஏராளமான சான்றுகள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆமா, அப்பவே வந்து நமக்கு நெசவு தொழில் இருந்துச்சு, கப்பல் கட்டுமானம் இருந்தது, இரும்பு, எஃகு தொழிற்சாலை எல்லாம் இருந்தது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பரந்து விரிந்த கடற்கரையை கொண்டுள்ளதால், அது வந்து பல நூற்றாண்டுகளாக தென்கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவுடன் வர்த்தகத்துல வந்து ஈடுபட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்தில் இருந்து தொழில் புரட்சி நடைபெற்றுச்சு இல்லையா? எப்போ 1991ல வந்து நம்ம இந்தியால வந்து தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா வந்து இங்கிலாந்தில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட இயந்திரங்களுடைய இறக்குமதியின் காரணமாக போட்டி நிலவி கைத்தறி நெசவு தொழில் வீழ்ச்சிக்கு காலனித்துவ கொள்கைகளும் பங்களிச்சுச்சு அப்படின்றது சொல்றாங்க. அதாச்சு தொழில் புரட்சி ஏற்பட்டுச்சு. தொழிற் கொள்கை இல்ல, தொழிற் புரட்சி. தொழில் புரட்சின்றது நமக்கு வந்து 1900 எக்ஸாக்ட்டா வந்து 46 நெனைக்கிறேன். ஓகேங்களா? அது எனக்கு கிளியரா வந்து தெரியல. தொழில் புரட்சி ஆண்டு வந்து 1940 முதல் தொழில் புரட்சி அப்படின்றது நெனைக்கிறேன். தெரிஞ்சவங்க ஆன்சர் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு 4, 5 தொழில் புரட்சி வந்து நடைபெற்றிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கிலாந்துலேருந்து ஒரு இயந்திரங்கள்லாம் வந்து இங்க கொண்டு வந்து இறக்குமதி செஞ்சதுனால, கைத்தறி நெசவு தொழில் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்கும்? வீழ்ச்சி அடைந்திருக்கும். ஆமா, அவங்க ரெடிமேட் ட்ரெஸ்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் புது புது தொழிற்சாலைகள் மூலமா தயாரிக்கும்போது, இந்த கைத்தறி நெசவு தொழில் யார் வந்து வாங்குவாங்க? யாருமே வாங்க மாட்டாங்க. அங்க வந்து அதுதான் வந்து அதிகமா சேல்ஸ் பண்ணுவாங்க. இது கம்மியா தான கைத்தறின்றது ஒரு நாள்ல ஒரு 2 ட்ரெஸ் தான் தயாரிக்க முடியும். ஆனா வந்து அங்க தொழிற்சாலைகள்ல குடுக்கும்போது எத்தன ட்ரெஸ் 200 ட்ரெஸ்ஸுக்கு மேல தயாரிக்கலாம் இல்லையா? உற்பத்தி அதிகமாவும், அதே மாரி வந்து விற்கறதும் அந்த சேல்ஸும் வந்து அதிகமாகுது. அது வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சுச்சு அப்படின்றத சொல்றாங்க. கைத்தறி நெசவு தொழில் வீழ்ச்சி அடைந்தது. அதே மாரி காலனித்துவ காலத்தில் தொழில்மயமாதல் அப்படின்றத பார்க்குறோம். காலனித்துவ காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா,
2 காரணிகள் பெரும்பங்கு வகிச்சுச்சு. என்னென்ன? மேற்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்ட பருத்தி சாகுபடி அதிக அளவு நெசவு தொழில் தோன்றுவதற்கு காரணமா இருந்துச்சு, அப்படின்ட்டு சொல்றாங்க. தமிழ்நாட்டிலேயே மேற்கு சைடுல இந்த கோயம்புத்தூர், நாமக்கல் அதெல்லாம் வரும் இல்லையா? அந்த சைட்லயும். அதே மாரி தெற்கு தமிழ்நாட்டுனா என்ன வரும்? தெற்குல என்னென்ன ஊர் இருக்கு? தெற்கு சைடுல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் தமிழ்நாட்டுல மதுரை அந்த சைடுலலாம் வரும் இல்லையா? ம். தென்காசி இந்த மாவட்டம்லாம் தெற்கு சைடுல வரும். இங்கலாம் வந்து பருத்தி அதிகமா செஞ்சது, நெசவு தொழில் தோன்றதுக்கு காரணமா இருந்துச்சு. எப்போ? பிரிட்டிஷ் காலத்திலேயே சொல்றாங்க. அதே மாரி செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்டின்னா, அ இக்காலகட்டத்தில் வந்து வாணிபத்தின் வளர்ச்சியானது சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுக வட்டாரங்களின் அருகாமையில தொழிற்சாலை உருவாக காரணமாக இருந்துச்சு, அப்டின்றத சொல்றாங்க. சென்னை, தூத்துக்குடிலாம் வந்து கடற்கரை ஏரியா இல்லையா? அங்க துறைமுக வளர்ச்சி, துறைமுக வட்டாரங்களோட அருகாமையில தொழிற்சாலைகள் வந்து உருவாகுறதுக்கு அதிக காரணமா இருந்தது. அது மட்டும் இல்லாம, காலனித்துவ காலத்துல, பிரிட்டிஷ் காலத்துல சிவகாசியில வந்து தீப்பெட்டி தொழிற்சாலை நிறுவப்பட்டு, பின்னர் பட்டாசு உற்பத்தி மற்றும் அச்சு தொழிலுக்கு முக்கிய மையமாக விளங்குச்சு. பிரிட்டிஷ் காலத்துல என்னாச்சு? சிவகாசியில வந்து தீப்பெட்டி தொழிற்சாலை இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. அதே மாரியே தோல் பதனிடும் தொழிலானது திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் ஆகிய பகுதிகள்ல நடைபெற்றது அப்படின்றதையும் சொல்றாங்க. இதெல்லாம் எப்போ? காலனித்துவ காலம். அதாச்சு பிரிட்டிஷ் காலத்திலேயே இதெல்லாம் வந்து நடைமுறைப்பட்டு படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் நெசவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது இயந்திரத்தினோட தேவையும், அதன் தொழிற்சாலைகள் நிறுவ காரணமா இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. அதே மாரி இந்த தொழிற்சாலைகளுக்கான இயந்திர உதிரி பாகங்கள், பழுதுபார்த்தல் மற்றும் உற்பத்தி செய்வதற்கான சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் அதிக எண்ணிக்கையில வளர்ச்சி அடைந்துச்சு. ஒரு இயந்திரம் வந்து இருக்கு. அந்த இயந்திரம் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபோன் இருக்கு. நம்ம செல்ஃபோன வந்து இப்போ பயன்படுத்துறோம் நுகர்வோர்களாகிய நாம. இப்போ அது வந்து ஒரு உடைஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? அந்த உதிரி பாகங்கள் எங்க கிடைக்கும்? நம்ம செல்ஃபோன் கம்பெனிகிட்டயே போய் வாங்குறோமா? கிடையாது. சின்ன சின்ன அ தொழில் தொகுப்புகள், சின்ன சின்ன கடைங்கள்ல தான் கிடைக்குது. அதெல்லாம் எப்படி கிடைக்குது? இந்த சிறு தொழிற்சாலைகள் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. அதே மாரியே வந்து சர்வீஸ் சென்டர். நம்ம டைரக்ட்டா எங்க வாங்குறோமோ, அந்த பெரிய பெரிய ஸ்டோர்ல வாங்கியிருப்போம். அங்கேயே போயிட்டு சர்வீஸ் பண்றோமான்னா கிடையாது. அதுக்குன்னு சின்ன சின்ன தொழில் தொகுப்புகள் இருக்கு. ஸோ, அது அங்க தான் நம்ம போயிட்டு பண்றோம். அததான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா, அதுக்கு கீழ நெறைய கம்பெனி ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. 1930கள்ல தமிழகத்தின் மேற்கு பகுதியில் நீர்மின் உற்பத்தி மற்றொரு முக்கிய தொழில் வளர்ச்சி ஆகும். 30ஸ்லலாம் 1930லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு பகுதியில நீர்மின் உற்பத்தி வந்து அதாச்சு மேற்கு தொடர்ச்சி மலையிலருந்து நமக்கு என்ன மேற்கு தொடர்ச்சி மூலியமா வந்து அங்க நீர்கள் இருக்கும் இல்லையா? நீர்நிலைகள். ஸோ அங்கருந்து என்ன பண்றாங்க? நீர்மின் உற்பத்திய வந்து முக்கிய தொழில் வளர்ச்சியா இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டோம். அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். தொழில் தொகுப்புகள்லாம் என்ன? சின்ன சின்ன சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள டெவலப் பண்றதுக்கான ஒரு சின்ன சின்ன தொகுப்புகள் தான் வந்து புவியியல் ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட தொகுப்புகள், தொழில் தொகுப்புகள் அப்படின்றத சொல்றாங்க. அதாச்சு தொழில்மயமாக்கலுடைய முன்னேற்றம்னா, காலனித்துவ காலத்துல என்னென்ன தொழில் இருந்துச்சுன்றாங்க? நெசவு, கப்பல் கட்டுமானம், இரும்பு எக்கு தொழில், அதே மாரி மட்பாண்டங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து அ அதிகமான தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டுச்சு அப்டின்னா, பரந்து விரிந்த கடற்கரை பிளேஸ்ல தான். அதே மாரி எங்கிருந்து வந்து இயந்திரங்கள் இறக்குமதி காரணமாக கைத்தறி நெசவு வந்து வீழ்ச்சியானது அப்டின்னா, இங்கிலாந்து. அதே மாரி ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. காலனித்துவ பிரிட்டிஷ் காலத்துல வந்து என்னென்ன தொழில் வந்து இருந்தது அப்படின்றாங்க. நெசவு தொழில் வந்து இருந்தது. ஏன்னா, பருத்தி சாகுபடின்னு செயல்பட்டுச்சு. பருத்தி சாகுபடி அதிகமாக இருந்ததுனால, நெசவு தொழில் இருந்துச்சு. அதே மாரி சிவகாசியும் அப்பவே இருந்துச்சு. சிவகாசி தீப்பெட்டி தொழிற்சாலையும் வந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கு பின்னாடி தான் பட்டாசு உற்பத்தி, அப்புறம் அச்சு தொழிலா வந்து மாறுச்சு அப்படின்றாங்க. அதே மாரி தோல் பதனிடும் தொழிலான திண்டுக்கல், ஆம்பூர், வேலூர் சைட்லலாம் அப்பவே இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாரி தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதியில நெசவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இருந்துச்சு. அதனால அதிகமான இயந்திரங்கள் தேவைப்பட்டுச்சு. உதிரி பாகங்கள் பழுது பார்க்கும் தொழிற்சாலைகள் வந்து அதிக எண்ணிக்கையில வளர்ச்சி அடைந்துச்சு. அதே மாரி 1930ல தமிழகத்தின் மேற்கு பகுதியில நீர்மின் உற்பத்தி மற்றொரு முக்கிய தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சுதந்திரத்திற்கு பின்னாடி 1990ல எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். நடுவண் மற்றும் மாநில அரசுகளால் மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகள்ல பல
பெரிய நிறுவனங்கள் நிறுவப்பட்டுச்சு. சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து ஏற்படுத்துனாங்க. அதே மாரி திருச்சிராப்பள்ளியில கொதிகலன் மற்றும் விசையாழிகள் தயாரிப்பதற்காக பாரத கனரக மின்சார நிறுவனத்த வந்து நடுவண் அரசு நிறுவியிருப்பாங்க. பாரத கனரக மின்சார நிறுவனம் அப்டின்னா ஒண்ணும் இல்ல, பெல் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? திருச்சில தான் இருக்கு. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட். அதுதான் வந்து பெல். அது எங்க தொடங்கியிருக்காங்க அப்டின்னா, திருச்சி. அதே மாரி சென்னை புறநகர்ல உள்ள ஆவடியில என்ன பண்றாங்க, போர் தளவாடங்கள வந்து தயாரிக்கக்கூடிய கனரக வாகன தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி வந்து எங்க? ஆவடியில. அது என்ன பண்றாங்க, போர் தளவாடங்கள வந்து உருவாக்குறாங்க. போர் புரியறதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ வந்து ஆவடியில உருவாக்குறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாரி ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனமும் சென்னையில் வாகனங்கள உற்பத்தி செய்ய தொடங்குச்சு, அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து அசோக் மோட்டார்ஸ். பின்னர் வந்து இப்ப வந்து அசோக் லேலேண்ட் அப்படின்றது கம்பெனியா பேர் வந்து மாத்திருக்காங்க. முன்னாடி அசோக் மோட்டார்ஸ் இருந்துச்சு. அது கூட ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸும் இணைஞ்சு சென்னை வட்டாரத்துல வாகன தொழில்துறை தொகுப்புகள வளர்ச்சிக்கு உதவியிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் எப்போ? சுதந்திரத்துக்கு பின்னாடி. மேலும் இது வாகன உதிரி பாகங்களுடைய நகரமா வந்து மாறியிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எது? இந்த சென்னை. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆவடியில வந்து தொழில் தோட்டங்கள வந்து நிறுவியிருக்காங்க. 1950க்கு அப்புறம். எதுக்காக அப்டின்னா, பெரிய நிறுவனங்களுக்கு வாகன கூறுகள வந்து வழங்குறதுக்காக, சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களுக்கு உதவியாக ஆவடியில வந்து என்ன பண்ணியிருக்காங்க? தொழில் தோட்டங்கள் நிறுவியிருக்காங்க. ஸோ 1950ல அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலத்தில அதிக நீர்மின் சக்தி திட்டங்கள் மூலமா மின்மயமாக்கல பரவலா அதிகரிச்சிருக்காங்க. அப்படின்றத சொல்றாங்க. நீர் மூலமா மின்சக்தி எடுத்து, அது வந்து திட்டங்கள் மூலமா மின்மயமாக்கல அதிகரிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி 1973ஆம் ஆண்டுல எஃகு உற்பத்தி செய்யறதுக்காக சேலத்துல இரும்பு எஃகு ஆலை வந்து அமைச்சிருக்காங்க. எந்த ஆண்டு? 1973. இது வந்து SAIL அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அது எப்போ அப்படின்னா 1973. எங்க அப்படின்னா சேலத்துல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப சொன்னது. அதே மாரி நெக்ஸ்ட் 1970 மற்றும் 80ஆம் ஆண்டுகள்ல கோயம்புத்தூர் பகுதியில விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் வந்து உருவாகியிருக்கு. அதேபோல திருப்பூர்ல பின்னலாடை தொழில் தொகுப்புகள் விரிவாக்கம் மற்றும் கரூர்ல வீட்டு அலங்கார பொருட்கள் தொழில் தொகுப்புகள் இக்காலகட்டத்தில் தான் உருவாக்கியிருக்கு. 1970, 80 காலகட்டத்துல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையில விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகளும், திருப்பூர்ல என்ன ஃபேமஸ்? பின்னலாடை. இதே மாரி கரூர்ல அலங்கார பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள்னா கரூர் ஞாபகம் வச்சுக்கங்க. இதெல்லாம் வந்து 1970, 80ல உருவாயிருக்கு. தமிழ்நாட்டுல ஒசூர்ல உள்ள விரிவாக்கப்பட்ட தொழிற்பேட்டைகள் வந்து சான்றாக கூறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒசூர்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க? தொழிற்பேட்டைகள அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு பேஜ் வந்து ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். தொழில்மயமாதலுக்கு 2 காரணிகள் அப்படின்றத சொல்றாங்க. ஒண்ணு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அந்த சைட்லலாம் தமிழ்நாட்டுலலாம் பருத்தி சாகுபடி காரணமாக நெசவு தொழில் அதிகமா இருந்துச்சு. அதே மாரி சிவகாசியில தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதிகமா இருந்துச்சு. எப்பன்னா காலனித்துவத்திலேயே பிரிட்டிஷ் காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அதே மாரி தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு அப்புறமா அது பட்டாசு உற்பத்தியா மாறி, அதுக்கப்புறம் அச்சு தொழிலுக்கும் முக்கிய பங்கு வகிக்குது. எங்க அப்படின்னா சிவகாசி. தோல் பதனிடும் தொழில் வந்து எந்தெந்த இடம்னா திண்டுக்கல், ஆம்பூர், வேலூர் இந்த இடத்துங்கலாம் தோல் பதனிடும் தொழில் வந்து பிரிட்டிஷ் காலத்திலே இருந்தது. அதே மாரி மேற்கு பகுதியில தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியில நெசவு தொழில் வந்து அதிகமா வந்து வளர்ச்சி அடைஞ்சுச்சு. அதனால பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு உதவியா என்ன பண்றாங்க? சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிக்கிறவங்க, பழுது பார்த்தல், உற்பத்தி செய்வதற்கான சின்ன சின்ன தொழிற்சாலைகள் அதிக எண்ணிக்கையில வளர்ச்சி அடைந்தது. அதே மாரி எந்த ஆண்டு? 1930ல நீர்மின் உற்பத்தி மற்றொரு முக்கிய தொழில் வளர்ச்சிக்கு உதவுச்சு. சுதந்திரத்துக்கு பின்னாடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நடுவண் அரசு மற்றும் மாநில அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில ரயில் பெட்டி தயாரிக்கப்படும் தொழிற்சாலைய உற்பத்தி அமைச்சிருக்காங்க. அதே மாரி எங்க வந்து பெல் அமைச்சிருக்காங்க? பெல் அப்டின்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் வந்து எங்க அமைச்சிருப்பாங்க அப்டின்னா, திருச்சிராப்பள்ளி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆவடியில வந்து போர் தளவாடங்கள செய்யறதுக்கான கனரக வாகன தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட்டுச்சு. எந்த இடம்னா ஆவடி. ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் வந்து எங்க அமைச்சிருக்காங்க தன்னுடைய நிறுவனத்த அப்டின்னா, சென்னையில. அது இப்போ வந்து அசோக் மோட்டார்ஸோட சேர்ந்து வந்து வாகன உற்பத்தியில அப்போ செயல்பட்டுச்சு. இயங்குனாங்க.
அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அசோக் மோட்டார்ஸ்ன்றது இப்ப எப்படி அழைக்கப்படுகிறது? அசோக் லேலாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. சென்னை வந்து வாகன உதிர்பாகங்களினுடைய நகரமா வந்து மாறியிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ 1950ஸ்ல எந்த இடத்துல தொழில் தோட்டங்கள் நிறுவுனாங்க? ஆவடி அப்படின்றது இதுல. அதே மாரி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க? 1973ஆம் ஆண்டுல ஆரம்பிச்சிருப்பாங்க. சேலம் இரும்பு எக்கு ஆலை அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மாரி 1970 மற்றும் 80கள்ல கோயம்புத்தூர்ல விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் வந்து இது பண்ணாங்க. அதே மாரி பின்னலாடை தொழில்நுட்பம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல. வீட்டு அலங்கார பொருட்கள்னா கரூர் வரும். ஓகேங்களா? தொழிற்பேட்டைகள் தமிழ்நாட்டுல அதிகமா எங்க உருவாயிருக்கு அப்படின்னா, ஒசூர்ல. அதே மாரி தமிழ்நாட்டில் தொழில்மயமாதல், தாராளமயமாதல் கட்டம். ஸோ, இப்போ வந்து 1950, 60, 70கள்ல வந்து பார்த்துட்டோம். அதாவது சுதந்திரத்துக்கு பின்னாடி 50, 60, 70 என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ வந்து 1990ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்குறோம். அதான் பொருளாதார சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? 1990ல அந்த காலகட்டத்தில தொழில்மயமாக்கலுடைய இறுதி காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா, நம்ம பிரிட்டிஷ் காலகட்டத்திலிருந்தே நம்ம வந்து மயமாதல் வந்து நடந்துட்டு வருது. ஸோ, நம்ம 1990க்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து தொழில்மயமாதலுடைய இறுதி கட்டம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த தொழில்மயமாதல் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பின்னாடி என்னென்ன ஆச்சு அப்டின்னா, ஈஸியா எல்லாருமே வந்து நம்ம நாட்ல வந்து தொழில் நிறுவனத்த ஆரம்பிக்கலாம். வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் உட்பட அப்டின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. மலிவான நிலம் குடுக்குறாங்க, வரி சலுகைகள், அப்புறம் மானியங்கள்லாம் குடுக்கறதுனால எல்லாரும் வந்து முதலீட்டாளர்கள ஈர்க்கிறாங்க. முதலீட்டாளர்கள்னா, அவங்க வந்து நம்ம இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட நிறுவனத்த டெவலப் பண்ணிப்பாங்க. அது மூலமா நம்ம ஏரியா வந்து டெவலப் ஆகும். அதுதான் வந்து முதலீட்டாளர்கள் அப்படின்றத சொல்றாங்க. அதிக மானியங்கள், சலுகைகள்லாம் வழங்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த சலுகைகள்லாம் இங்க குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, ஆட்டோமேட்டிக்கா வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் வந்து நம்ம இந்தியால வந்து டெவலப் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதே மாரி ஏற்றுமதி சந்தைகள வந்து திறக்க உதவி இருக்கு. தமிழ்நாட்டுல மிக நீண்ட காலமாக இருந்த முக்கிய தொழில்கள் வந்து எதென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை, உரங்கள், சிமெண்ட், விவசாய கருவிகள், இரும்பு மற்றும் எஃகு ரசாயனங்கள், மின்மாற்றிகள், காகிதங்கள் இதெல்லாம் வந்து நீண்ட காலமா வந்து இந்த இந்த முக்கிய தொழில்கள் இருந்திருக்கு. இந்த முக்கிய காரணிகள்லாம் பார்த்தோம் இல்லையா? அதிகமா மானியங்கள் வழங்குறாங்க. பொருளாதார சீர்திருத்தங்கள்லாம் பண்ணதுனால, என்ன பண்ணியிருக்காங்க, அதிக அளவிலான தொழிற்சாலை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கு. அதே மாரி மகாராஷ்டிரா, குஜராத் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வளர்ந்துருக்காங்க. அதிக உழைப்பு முன்னேறிய மாநிலங்கள். அதிக உழைப்பின் மூலமா வளர்ந்துருக்காங்க. அதே மாரி நம்ம தமிழ்நாடும் வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்ற மாநிலங்களைப் போலவே அல்லாமல், தமிழ்நாட்ல அனைத்து பகுதிகளிலும் 13 மாவட்டங்கள்ல 27 தொழில்துறைகள் வந்து பரவி இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அதாச்சு தமிழகத்துல அதிக அளவுல இந்த பேஜ்ல குடுத்துருக்காங்க பாருங்க. நெறைய கிட்டத்தட்ட 13 மாவட்டங்கள்ல 27 தொழில் தொகுப்புகள் வந்து இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தானே! அதுதான் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இதுதான். இதுக்கு மேல வர்றது தான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டேட்டாஸ்ப்பா. இதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி தொழில்மயமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சுதந்திரத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கு. அப்புறம் பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இருக்க டேட்டாஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாச்சும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டான ஒரு டேட்டாஸ். ஸோ இதுக்கப்புறம் வரத நம்ம நல்லபடியா பார்க்கணும். இந்த தொழில் தொகுப்புகள் தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருப்பாங்க. அதாச்சு வாகன தொழில் தொகுப்புகள், அப்புறமா வந்து நெசவு தொழில் தொகுப்புகள், அந்த மாரி சொல்லிட்டு நமக்கு வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் அச்சிடுதல் தொகுப்பு, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வகைப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான தொழில்துறை தொகுப்புகள். அதெல்லாம் வந்து என்னென்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. வாகன தொழில் தொகுப்புகள் அப்படின்னா, சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால், ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கொஸ்டினு. ஸோ, ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, சென்னை நம்ம ஆன்சர் பண்ணணும். அதேமாரி சென்னை மிக அதிகமான வாகன தொழிலை ஒருங்கிணைக்கும் மற்றும் உதிரி பாகங்கள் செய்யும் தலைமையிடமாக திகழ்கிறது. சில உள்நாட்டு நிறுவனங்களான டிவிஎஸ், டிஐ சைக்கிள்ஸ், அசோக் லேலாண்ட் மற்றும் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் ஆகியன இதற்கு முன்னர் இருந்தன. முன்னாடி என்னென்ன இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின்னாடி ஹுண்டாய், ஃபோர்டு, டைம்லர் பென்ஸ் மற்றும் ரெனால்டு, நிசான்
போன்ற பல பன்னாட்டு நிறுவனங்கள்னா இங்கிலீஷ்ல மல்டிநேஷனல் கம்பெனிஸ், ஸோ எம்என்சி அப்படின்றத சொல்லிட்டு சொல்றோம். இந்த பகுதியில தொழிற்சாலைகளை திறந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின்னாடி சில நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் கொடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஓசூர் மற்றொரு தானியங்கி தொகுப்பாகும். இங்கு டிவிஎஸ் மற்றும் அசோக் லேலேண்ட் போன்ற நிறுவனங்கள் தங்கள் தொழிற்சாலைகளை இயக்கி வருகின்றன. ஸோ ஓசூர்ல நமக்கு தெரியும், அங்கதான் வந்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்து இருக்கு. ஸோ அது சிறப்பு வாய்ந்தது அங்க கருதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அசோக் லேலேண்ட் கூட அங்க வந்து தொழிற்சாலைகளை நிறுவி இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் பகுதியிலும் தானியங்கி தொகுப்பாக வளர்ந்து வருகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சரக்கு வாகனம் மற்றும் பேருந்து கட்டுமானம் தொழில் தொகுப்புகள். இது எங்க அப்படின்றத பார்க்குறோம். தமிழகத்தின் மேற்கு பகுதியில் உள்ள நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பகுதிகள் வந்து சரக்குந்து வாகன முழுப்பாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள் அப்படின்றத சொல்றாங்க. சரக்குந்து அப்படின்னா ஒன்றும் இல்லை, லாரி. ஸோ லாரி எங்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு பகுதிகளான நாமக்கல் மற்றும் கொடுத்துருக்காங்க பாருங்க, நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு வந்து லாரி உற்பத்திக்கு பெயர் பெற்ற இடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட அலகுகளை கொண்ட கரூர் மற்றொரு முக்கிய மையமாக திகழ்கிறது. ஸோ எத்தனைக்கும் மேற்பட்டது? 50க்கும் மேற்பட்ட. ஸோ கரூர் அப்படின்னும் போது பேருந்து கட்டுமானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேருந்து அப்படின்னு வருதா? ஸோ நமக்கு ஆப்ஷனில் கரூர் இருந்தால் பேரூர், கரூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு க்ளூ வேர்ட் மாதிரி. நெக்ஸ்ட்டு, இதே மாதிரி பல தொழில் முனைவோர்கள் வந்து பெரிய அளவிலான வாகன கட்டுமான துறையில் பங்கு பெற்று அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே தனக்குன்னு சொந்தமான அலகுகளை, சிறிய அலகுகளை வச்சு நிறைய பேர் இது எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. முனைவோர்கள், தொழில் முனைவோர்கள் வந்து அவங்களா வந்து டெவலப் ஆகிருக்காங்க அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நெசவு தொழில் பார்க்கலாம். நெசவு தொழில் இந்தியாவில் மிகப்பெரிய துறைகளுக்கு தமிழ்நாடு தாயகமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலனித்துவ காலத்திலிருந்தே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இல்லையா, இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே பருத்தி வந்து நெசவு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெசவு தொழில் வளர்ச்சியின் காரணமாக கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட், நெசவு ஆலைகளில் பெரும்பாலானவை கோயம்புத்தூரை சுற்றியுள்ளன. நமது நாட்டின் மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில் தமிழ்நாடு பெரும்பங்கு வகிக்கிறது. ஸோ கோயம்புத்தூரை சுற்றி தான் நெசவு ஆலைகள் இருக்குது அப்படின்றது பெரும்பாலும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாட்டின் மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் வந்து உற்பத்தியில் எந்த மாநிலம் வந்து பெரும்பங்கு வகிக்கிறது அப்படின்னா தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு. ஸோ இது சிறப்பு வாய்ந்ததாக நம்ம கருதப்படுகிறது. ஸோ டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெசவு தொழிற்சாலை. நெக்ஸ்ட், ஈரோடு மற்றும் சேலம் பகுதியிலும் அதிக அளவிலான மின் விசைத்தறி அலகுகள் இருப்பதால் மின் விசைத்தறி தொழில் மிகவும் பரவலாக உள்ளது. ஸோ மின் விசைத்தறி, இதுக்கு முன்னாடி நெசவுத்தறி பார்த்தோம், கோயம்புத்தூர் பார்த்தோம். இங்கே ஈரோடு, சேலம் கொடுத்துருக்காங்க மின் விசைத்தறி அலகுகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. திருப்பூர்னாவே பின்னலாடை தயாரிக்கும் நகரம் நம்மளுக்கு தெரியும், அதுக்கு புகழ்பெற்ற இடம். இது வந்து நாட்டின் பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 80% பங்கினை வந்து கொண்டுள்ளது. இந்தியாவிலேயே 80% பின்னலாடை எங்கே உற்பத்தி செய்கிறாங்க? திருப்பூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 80களில் 1980 பிற்பகுதியில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வேலை வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பின்னலாடை உள்நாட்டு சந்தை உற்பத்தியிலுமே வந்து பெரிய உற்பத்தியாளராக திகழுது. இது மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக உலக சந்தையில் உலகின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக இந்த இடம் வந்து உள்ளது. ஸோ தெற்கு அரைக்கோளத்தில் சக்தி வாய்ந்த தொகுப்பாக உள்ளது இடம் எது அப்படின்னா திருப்பூர். தெற்கு அரைக்கோளம் திருப்பூர். ஏன்னா அங்கே பின்னலாடை அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. 80% வந்து நம்ம இந்தியாவிலே 80% அளவு பின்னலாடை திருப்பூரில் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்றத நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. ஆரம்பத்தில் உள்ளூர் தொழில் முனைவோரால் பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் இது வந்து மிகப்பெரிய முன்னணி பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தங்கள் தொழிற்சாலைகளை அமைச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் உள்ளூர் மக்கள் தான், தொழில் முனைவோர் தான் வந்து இது பண்ணாங்க. ஆனால் டெவலப் ஆக என்ன ஆச்சு, பன்னாட்டு நிறுவனங்கள், அதாச்சும் இந்தியாவிலே பன்னாட்டு நிறுவனங்களில் இந்தியாவிலே மிகப்பெரிய முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து தொழிற்சாலைகளை நிறுவியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த டயக்ராமில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டயக்ராம்லேயும் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த வடக்கு வடக்கு தமிழ்நாட்டில் திருவள்ளூர் இருக்கு இல்லையா, இதில் வந்து தானியங்கி தானியங்கினா திருவள்ளூர். இந்த சென்னையிலேயும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆசியாவின் டெட்ராய்டு. ஸோ இதுவும் வந்து என்னது, திருவள்ளூர் தானியங்கி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம், இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வேலூரில் தோல் தொழிற்சாலை, வேலூர் சுற்றியுள்ள பகுதிகள் ஆம்பூர் ராணிப்பேட்டையிலையும் தோல் தொழிற்சாலை வருது அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம்னா பட்டு ஆடைகள் நமக்கு தெரியும். ஓசூர் கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா தானியங்கி மற்றும் மின்னணு, அங்கே தான் டிவிஎஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ தானியங்கி வரும், மின்னணு அங்கே இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சேலமில் நம்மளுக்கு தெரியும், சேலமில் என்ன இருக்குது, சேல் இருக்குது. இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை பார்த்தோம் இல்லையா, 1973ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. ஸோ இரும்பு மற்றும் விசைத்தறி அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஈரோடில் வந்து விசைத்தறி மற்றும் மஞ்சள் நமக்கு ஈரோட்டில் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விசைத்தறியும் அங்கேயே இருக்குது பார்த்துக்கோங்க. நாமக்கல்னா கோழி பண்ணை, கோழி முட்டைன்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரியே போக்குவரத்து அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. போக்குவரத்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோழி பண்ணை முட்டையெல்லாம் இருக்குன்ற நாமக்கல்ல. ஸோ அதெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா வந்து அப்படியே எடுத்துகிட்டு போக முடியுமா, போக்குவரத்து தேவைப்படுது அப்படின்றத க்ளூ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அரியலூர்னா சிமெண்ட்டு. ஸோ சிமெண்ட் ஒரு அரிதான விஷயம். ஸோ அரியலூரில் கிடைக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், சிமெண்ட் ஒரு அரிதான விஷயம் தானே. ஸோ அரியலூரில் கிடைக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருப்பூரில் பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடைகள். ஸோ திருப்பூர்னாவே பின்னலாடை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். திரும்பி பார்த்தா என்ன இருக்கும், பின்னாடி பார்க்கணும், திரும்பி பின்னாடி பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு டக்குன்னு திருப்பூர் பின்னலாடை ஞாபகம் இல்லைனா திரும்பி பின்னால் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னலாடைன்றதை பின்னாடி அப்படின்னு சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி பின்னாடி பார்க்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து ஆயத்த ஆடைகள் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திருச்சிராப்பள்ளி அப்படின்றது கொதிகலன்கள் மற்றும் விசையாழிகள். திருச்சிராப்பள்ளியில் தான் பெல் நம்ம பார்த்தோம் இல்லையா, BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடு. ஸோ இது எதுக்காக, கனரக கொதிகலனுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பெல். ஸோ திருச்சிராப்பள்ளி கொதிகலன் மற்றும் விசையாழிகள். நெக்ஸ்ட் கரூர் கொடுத்துருக்காங்க பாருங்க, வாகன கட்டுமானம் மற்றும் விசைத்தறிகள். கரூர்னாவே பேருந்து கட்டுமானம் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வாகன கட்டுமானம் கொடுத்துருக்காங்க. விசைத்தறிகள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர்னாவே ஆயத்த ஆடைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். கோயம்புத்தூர்லேயும் ஐடி பார்க்ஸ் இருக்குது. ஐடி பார்க்ஸ் தான் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ற இல்லையா. அதே மாதிரி ஆயத்த ஆடைகள் இருக்குது கோயம்புத்தூரில் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். மதுரையில் வந்து மதுரையில் தோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல் வந்து மதுரை. விருதுநகர் சிவகாசியில் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், பட்டாசு, தீப்பெட்டிகள் மற்றும் அச்சிடும் தொழில்கள். ஸோ இது வந்து காலனித்துவ காலத்திலிருந்து, பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இந்த தொழில்கள் சிவகாசியில் நடந்துட்டு இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தமிழ்நாட்டில் என்னென்ன தொழில் தொகுப்புகள் இருக்குன்றதை இதை நம்ம பார்த்துக்கணும். இதுக்கான க்ளூவும் கொடுத்தாச்சு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஈஸியாக. நெக்ஸ்ட் வாகன கட்டுமான தொழிலமைப்பை தவிர மேசை, துணி, திரைச்சீலை, படுக்கை விரிப்புகள் மற்றும் துண்டுகள் போன்ற வீட்டு அலங்கார பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் முக்கிய மையமாக எது இருக்குன்னா கரூர் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கரூர் வந்து பேருந்து கட்டுமானம் பார்த்தோம், வாகன தொழிற்சாலையெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த திரைச்சாலை, அப்புறம் தொழில் அமைப்பு, அதான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து கரூர் வந்து இருக்குது அப்படின்றது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். மேலும் வந்து பவானி மற்றும் குமாரபாளையம் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையங்களாக திகழுது. ஆமாம், ஜமக்காலம், பவானினாவே ஜமக்காலம் ஃபேமஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் தரை விரிப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. குமாரபாளையமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேமஸாக இருக்குப்பா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பவானி மற்றும் குமாரபாளையம் வேர்ல்டு லெவலில் தரை விரிப்புகளுக்கு ஃபேமஸு. இத்தகைய நவீன தொகுப்புகளை தவிர பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான ஊர் எது நமக்கு தெரியும், மதுரை மற்றும் காஞ்சிபுரம். நமக்கு காஞ்சி பட்டுன்றது தெரியும், மதுரை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தோல் மற்றும் தோல் பொருட்களினுடைய தொகுப்பு பார்க்கலாம். இந்தியாவினுடைய 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறனையும் 38% தோல் ஆடைகள் மற்றும் காலணிகள் அதனை சார்ந்த பொருட்களின் உற்பத்தியும் தமிழ்நாடு பெற்றிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தோல் பொருட்களில் இந்தியாவிலேயே 60% எங்கே பெற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்கே பெற்றிருக்காங்க, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 38% தோல் ஆடை, தோல்னா 60%, 38%னா தோல் ஆடைகள் மற்றும் காலணிகள் அப்படின்றத தமிழ்நாடு வந்து பெற்றிருக்கு. இது வந்து சிறப்பு வாய்ந்தது. மேலும் வேலூர், அதனை சுற்றி உள்ள ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய நகரங்கள் நூற்றுக்கணக்கான தோல் உற்பத்தி மற்றும் பதனிடும் தொழிற்சாலைகளை வந்து கொண்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தலையா, வேலூர், ஆம்பூர், ராணிப்பேட்டை அதெல்லாம் வந்து தொழில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் வந்து கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக எது இருக்குது அப்படின்னா வேலூர் இருக்குது. ஸோ இந்தியாவிலேயே வந்து கொடுத்துருக்காங்க, வேலூர் வந்து இருக்குது அப்படின்றத. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு மேலும் வந்து சென்னையிலும் பல
சார்ந்த தொழிற்சாலை, உற்பத்தி, ஏற்றுமதி தொழிற்சாலை நிறுவனங்கள் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தோல் பதனிடல் தொழிற்சாலைகளின் தொகுப்பு வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னையிலயும் இருக்கு. ஸோ திண்டுக்கல் மற்றும் ஈரோடு பகுதியிலும் வந்து இந்த தோல் பதனிடல் தொழிற்சாலை வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து வேலை வாய்ப்பு அளிக்கிறதுலையும் இந்த தொழிற்சாலை மிக பெரிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் அச்சிடுதல் தொகுப்பு. தீப்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலை புகழ்பெற்று விளங்கும் சிவகாசி. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தீப்பெட்டி தொழில்னா எங்க, சிவகாசி. அதே மாதிரி பட்டாசு தொழில்னாலும் சிவகாசி தான் வருவாங்க. அடுத்து அச்சிடுதல் தொகுப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி புக்ஸ் எல்லாம் பிரிண்டிங் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நோட் புக் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் போட்டிருப்பாங்க. ஸோ சிவகாசி என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு அட்ரஸ் போட்டிருப்பாங்க. அதை வச்சு நம்ம அச்சிடும் தொழிற்சாலை எங்கே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா சிவகாசியில். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் 90% பட்டாசு உற்பத்தி எங்கே வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னா சிவகாசி தான். அதே மாதிரி 80% தீப்பெட்டி உற்பத்தி. ஸ்டார்டிங்கில் தீப்பெட்டி தான் இருந்துட்டு வந்தது. அப்புறம் பட்டாசு டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறமா அச்சு தொழிற்சாலை. அச்சு வந்து பார்த்தீங்கன்னா 60, 90, 80, 60, 90, 80, 60, 90ன்றது பட்டாசு ஞாபகம் வச்சுக்கோங்க, 80ன்றது தீப்பெட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து 60ன்றது அச்சு தொழில். இந்த பகுதியை தான் சார்ந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க காலனித்துவ காலத்திலிருந்தே வந்து இது வந்து இந்த தொழில் வந்து வளர்ச்சி அடைந்து வந்திருக்கு. அதே மாதிரி அதிக அளவில் வேலைவாய்ப்பு வந்து வழங்கியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க பட்டாசு தொழில். நெக்ஸ்ட் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள். அதாச்சும் 1990 ஏற்பட்ட பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி நோக்கியா, ஃபாக்ஸ்ஃபோன், மோட்டரோலா, சோனி எரிக்சன், சாம்சங் மற்றும் டெல் போன்ற வன்பொருள் மற்றும் மின்பொருள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து எங்கே வந்திருக்காங்க, நம்ம இந்தியாவில் வந்து இது பண்ணியிருக்காங்க, தொழிற்சாலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிறுவனங்கள் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறுவனங்களை வந்து நிறுவியிருக்காங்க. எங்கே நிறுவியிருக்காங்க, சென்னையில் உள்ள சுற்றியுள்ள பகுதிகள் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம இந்த பாக்ஸ் டேட்டா வந்து பார்த்துங்க. பாக்ஸில் இருக்கிறதுனால இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் பொருட்டு சென்னை வட்டார பகுதிகளை தவிர என்ன பண்ணியிருக்காங்க, 2 அடுக்கு டயர் 2 நகரங்களான கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஓசூர் மற்றும் சேலம் ஆகியவை தகவல் தொழில்நுட்ப முதலீட்டிற்கான இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சென்னையை தவிர எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு நகரங்கள் அப்படின்னு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சொல்கிறாங்க. கோயம்புத்தூர், அப்புறமா வந்து மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருச்சி, திருநெல்வேலி, ஓசூர் மற்றும் சேலம், இந்த 6 இடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதனை எளிதாக்குவதற்காக எல்காட் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, எல்காட் இஎல்சிஓடி அந்த நிறுவனம் 8 இடங்களில் எல்காசெஸ் ஐடி குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்களை நிறுவியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன அந்த 8 இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சோழிங்கநல்லூர் அப்படின்ற இடமும், கோயம்புத்தூர் அப்படின்னா விலாங்குறிச்சி, ஓகேங்களா, மதுரை இலந்தைக்குளம், அதே மாதிரி மதுரையில் வடபாலஞ்சி, அப்புறம் கிண்ணிமங்கலம். நெக்ஸ்ட்டு 5வது திருச்சிராப்பள்ளியில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாவல்பட்டு, திருநெல்வேலியில் கங்கை கொண்டான், சேலம் அப்படின்னா ஜாகிரமாபாளையம், ஓசூரில் விஸ்வநாதபுரம். இதெல்லாம் வந்து க்ளூ வச்சு ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை அப்படின்னா சென்னை வந்து சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா விலாங்குறிச்சி, மதுரை இலந்தைக்குளம், மதுரை அதே மாதிரி வடபாலஞ்சி கிண்ணிமங்கலம், திருச்சின்னா நாவல்பட்டு, திருநெல்வேலி அப்படின்னா கங்கை கொண்டான், சேலம்னா ஜாகீர் அம்மாபாளையம், ஓசூர்னா விஸ்வநாதபுரம். இது வந்து 2 டைம் நீங்கள் 3 டைம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இல்லை உங்களுக்கு க்ளூ வச்சு ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேங்களா, எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ உங்களோட கமெண்ட்டு நிறைய பேருக்கு யூஸ் ஆகுதுன்னா அது உங்களுக்கும் பெனிஃபிட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி க்ளூ வச்சுருக்கீங்க அப்படின்றது. ஓகே, இந்த பேஜ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு வரலாம், ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். வாகன தொழில் தொகுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. வாகன தொழிற்சாலை நிறுவனமாக சென்னை வந்து அதிக இடத்துல வந்து தலைமையிடமாக வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து உள்நாட்டு நிறுவனங்களாக இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், டிஐ சைக்கிள்ஸ், அசோக் லேலாண்டு, ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ். அதே மாதிரியே பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின்னாடி எந்தெந்த கம்பெனிகள் வந்து எம்என்சிசிங் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அவங்களோட கம்பெனியை நிலைநாட்டிருக்காங்க. ஹூண்டாய், ஃபோர்டு, டைமர் லென்ஸ் பார்த்தோம், ரெனால்டு, நிசான் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து பார்த்தோம். மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னா என்ன, பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓசூர் வந்து தானியங்கி தொகுப்பாக இருக்குது. இங்கே என்னென்ன கம்பெனிஸ் வந்து நிறுவனங்கள் வந்து தங்கள் தொழிற்சாலைக்கு இயக்கி வருகிறாங்க அப்படின்னா டிவிஎஸ் மற்றும் அசோக் லேலாண்டு. ஸோ வேறு எந்த பகுதி வந்து தானியங்கி தொகுப்பு இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் பகுதி. நெக்ஸ்ட்டு சரக்கு வாகன பகுதியில் பேருந்து கட்டமான தொழில் தொகுப்பில் எந்தெந்த இடம் வந்து இருக்குது, தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியில் உள்ள நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு. அதே மாதிரி வாகன உற்பத்தியில் முக்கிய மையமாக 50க்கும் மேற்பட்ட அலகுகள் கொண்ட முக்கிய மையமாக கொண்ட பகுதி எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
எது அப்படின்னா கரூர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னால் பேருந்து, ஸோ கரூர், கரூர். நெக்ஸ்ட் நெசவு தொழில் தொகுப்புகளில் இந்தியாவில் மிகப்பெரிய நெசவு தொழில் துறைகளுக்கு எது வந்து தாயகமாக விளங்குகிறது? நம்ம தமிழ்நாடு மாநிலம். அதே மாதிரி காலனித்துவத்திலிருந்து எந்த தொழில் வந்து வளர்ச்சி வந்து பெற்று வருகிறது அப்படின்னா பருத்தி. அதில் கோயம்புத்தூர் வந்து ரொம்ப டெவலப் ஆகி வந்திருக்கு. அதனால தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னா கோயம்புத்தூர். அதே மாதிரி கோயம்புத்தூரை சுற்றி நெசவு ஆலைகள் அதிக அளவில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய நமது நாட்டின் மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில் எந்த இடம் வந்து முதல் பங்கு வகிக்கிறது அப்படின்னா தமிழ்நாடு. அதே மாதிரி ஈரோடு மற்றும் சேலம் பகுதியில் விசைத்தறி அலகுகள் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பின்னல் ஆடை தயாரிக்கும் நகரம்னா எது நமக்கு வரும்? திருப்பூர். இதுக்கு க்ளூவும் நம்ம கொடுத்துட்டோம். பின்னாடி திரும்பி பார்த்தா திரும்பணும், பின்னாடி திரும்பி பார்க்கணும். அப்போ திருப்பூர் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் இந்த திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதத்தில் இருக்காங்க? 80% நம்ம நாட்டிலேயே 80% பங்கினை தமிழ்நாடு கொண்டுள்ளது. அதே மாதிரி 1980 எத்தனை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்காங்க? 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இந்த பருத்தி பின்னல் ஆடை வந்து வேலைவாய்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெற்கு அரைக்கோளத்திலேயே வந்து ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக எது உருவாயிருக்கு அப்படின்னா திருப்பூர் வந்து உருவாயிருக்கும். ஏன்னா அது பின்னல் ஆடையில் பெரிய சக்தியாக வளர்ந்து வந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளூர் தொழில் முனைவரால் பெரும்பாலான நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளூர் தொழில் முனைவோர் தான் வந்து திருப்பூரில் இது பண்ணிட்டு இருந்தாங்க. தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய முன்னணி பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் இங்கே தொழிற்சாலைகள் அமைத்து உள்ளனர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து திருவள்ளூர் அப்படின்னா என்ன இது அங்கே நிறுவனம் ஃபேமஸ் அப்படின்னா தானியங்கி. சென்னை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தானியங்கி, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம்னு பார்த்தோம். வேலூரில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தோல். பட்டு ஆடைகள் எங்கே இருக்குது, எங்கே அதிகமாக இது பண்ணுறாங்க? காஞ்சிபுரம். தானியங்கி மற்றும் மின்னணு அப்படின்றது ஒசூர் வரும், கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த மாதிரி வரும். ஸோ இரும்பு மற்றும் விசைத்தறினா நம்மளுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும்? செயில் ஞாபகம் வரணும், சேலம். அதே மாதிரி விசைத்தறி மற்றும் மஞ்சள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஈரோடு ஞாபகம் வரணும். போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா நாமக்கல். அரியலூர் அப்படின்னா சிமெண்ட் ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடைகள்னாவே நம்மளுக்கு தெரியும் திருப்பூர். அப்புறம் கொதிக்கலன்கள் மற்றும் விசை ஆழைகள் அப்படின்னு வந்தாச்சுனாவே திருச்சி. வாகன கட்டுமானம் மற்றும் விசைத்தறிகள் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? கரூர். ஓகேங்களா? ஆயத்த ஆடைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில். மதுரையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் தொழிற்சாலைகள் வந்து ஃபேமஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பட்டாசு தீப்பெட்டிகள் மற்றும் அச்சிடுதல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி. ஸோ சிவகாசி இடத்துல வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த மேசை துணி, அப்புறமா வந்து திரைச்சீலைகள், படுக்கை விரிப்பு, துண்டுகள் போன்ற வீட்டு அலங்கார பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யும் முக்கிய மையமாக எந்த ஊர் வந்து இருக்குது அப்படின்னா கரூர் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையங்களாக திகழ்வது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி மற்றும் குமாரபாளையம் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பேர் பெற்ற இடம் எது? மதுரை மற்றும் காஞ்சிபுரம். மதுரை இருந்தாலும் ஆப்ஷனில் போட்டுருணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தோல் மற்றும் தொழில் பொருட்களின் தொகுப்பில் என்ன பார்த்தோம்? 60% தோல் பதனிடம் உற்பத்தி திறனை வந்து இந்தியா வந்து பெற்றிருக்கு. அதே மாதிரி தோல் ஆடைகள் வந்து எத்தனை சதவீதம் பெற்றிருக்கு அப்படின்னா 38% அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள எந்தெந்த நகரங்களில் வந்து நூற்றுக்கணக்கான தோல் உற்பத்தி மற்றும் பதனிடும் தொழிற்சாலைகள் வந்து கொண்டு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை இதெல்லாம் வந்து என்ன தோல் உற்பத்தியை வந்து பெற்றிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலே முதன்மை மாவட்டமாக திகழ்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சென்னையிலும் வந்து பல தோல் சார்ந்த உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொழிற்சாலை நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம டக்குன்னு ஆப்ஷன் வந்து சென்னை வச்சுருந்தாங்கன்னா சென்னை தான் போடுவோம். ஆனால் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மாவட்டமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலூர் தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தோல் பதனிடுதல் தொழிற்சாலைகளின் தொகுப்பு வந்து காணப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மற்றும் ஈரோட்லேயும் வந்து தோல் பதனிடுதல் தொழில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியாச்சு. ஓகேங்களா? கூற்று காரணத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திண்டுக்கல் மற்றும் ஈரோடில் தோல் பதனிடும் தொழில் இருக்கா அப்படின்னு கேட்டுருவாங்க. நம்ம இல்லைன்னு போடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து தோல்னாவே என்ன தெரியும்? வேலூர் தெரியும், இப்போ சென்னை தெரியும். ஸோ அதனால் வேலூர் சென்னை தான் இருக்கும், இது இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு.
நெக்ஸ்ட் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி அச்சிடுதல் தொகுப்பு வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நான் வந்து இந்தியாவில் எத்தனை சதவீதம் பட்டாசு உற்பத்தி சிவகாசியில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 90% இங்கே சிவகாசியில் தான் நடக்குது. தீப்பெட்டினா 80%. இதே வந்து அச்சு பணிகளுக்கு அச்சக பணிகள் அப்படின்றது போது எத்தனை சதவீதம்? 60%. எல்லாம் ரவுண்டாகவே வருது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மின்னணுவியல் தொழில்நுட்பம் வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் அப்படின்றத நான் வந்து பார்த்தோம். 1990களில் ஏற்பட்ட பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின்னாடி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது நோக்கியா வந்திருக்கும், ஃபாக்ஸ்கான், மோட்ரோலா, சோனி எரிக்சன், சாம்சங் அண்ட் டெல் இதெல்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அதான் சென்னை. இந்த நிறுவனங்கள் எங்கேயெல்லாம் வந்து இப்போ இது பகுதிகளில் வந்து நிறுவனங்கள் நிறுவியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்றத பார்த்தாச்சு. இந்த பாக்ஸ் டேட்டாவில் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா, 2 அடுக்கு நகரங்கள் என்னென்னு பார்த்தோம். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஓசூர், சேலம் இந்த இடத்துங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து எல்காட் நிறுவனம் வந்து எல்காட் எஸ்சிஎஸ் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. எஸ்சிஎஸ் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பின்னாடி கிளாஸில் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து அழகாக படிச்சிருப்போம். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இது எதுக்காக அப்படின்னா ஏற்றுமதி பொருளாதார மண்டலங்கள் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி அது பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம பின்னாடி 11th புக்கில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு 8 இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னட்டு பார்க்கலாம். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் அப்படின்னா விளாங்குறிச்சி, மதுரைனா இலந்தை குளம், அதே மதுரையில் வடபாலஞ்சி, கிண்ணிமங்கலம், திருச்சியில் வந்து நாவல்பட்டு, திருநெல்வேலியில் கங்கை கொண்டான், சேலமில் ஜாகீர் அம்மாபாளையம், ஓசூரில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாதபுரம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு உதவும் கொள்கை காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பகுதிகளாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று கல்வி, இன்னொன்று உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறை ஊக்குவிப்பு. ஆமாம், நல்ல வந்து திறமை வாய்ந்த மனித வளங்கள் தொழிற்சாலைக்கு தேவைப்படணும் அப்படின்னா கல்வி ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் தொடக்க கல்விக்காக நமது மாநிலம் வந்து அதிக கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ படித்தவர்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் எண்கணித திறன்களையும் வளர்க்குறதுல நம்ம மாநிலம் அதிக அளவில் செயல்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. ஸோ பயிற்சி மையங்கள், கல்லூரிகள், பல் தொழில்நுட்ப கல்லூரிகள், தொழில் பயிற்சி மையங்கள். ஸோ இதுக்கு எல்லாத்துலேயும் புகலிடமாக எந்த நம்ம மாநிலம் வந்து விளங்குது? தமிழ்நாடு மாநிலம் விளங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இதில் எதுவும் இல்லை. உள்கட்டமைப்புன்றது பொறுத்த வரைக்கும் சிறிய நகரங்களாக இருந்துச்சு அப்படின்னா கிராமங்களில் தொழில் மயமாதல் பரவத்துக்கு எது அவசியம்? மின்சாரம் அவசியம். மின்சாரம் இருந்தால் தான் எந்த ஒரு மெக்கானிக் டிவைஸும் வந்து செயல்பட முடியும், மிஷின்ஸ் எல்லாம். ஸோ மின்சாரம் வந்து அவசியம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து தேவைப்படுது. மின்சாரம் மட்டும் இருந்தால் போதுமா? இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ஏதாச்சும் இது பண்ணால் போக்குவரத்து, சிறந்த போக்குவரத்து அவசியம். அதுவும் நம்ம தமிழ்நாடு அழகாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பேராகிராஃபில் வேறு எதுவும் கொடுத்துருக்குல. தொழில்துறை ஊக்குவிப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலை விரிவாக்கங்களை சிறந்த பகுதிகளில் ஏற்படுத்த முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆமாம், ஒரு தொழில் பண்ணால் அதுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கணும், சலுகை கொடுக்கணும். ஸோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க வந்து பெட்டராக வருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெரிய, சிறிய, நடுத்தர பிரிவில் மேம்படுத்தப்பட்ட உதவும் உட்கட்டமைப்புகளை நாடு முழுவதும் பல இடங்களில் தொழில்துறை மேம்பாட்டு முகமைகளை வந்து அரசு வந்து நிறுவியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன முகமைகள்லாம் நம்மளுக்கு வந்து தொழில் விரிவாக்கத்திற்கு தேவை நான் வந்து தமிழகத்தில் வந்து இது பண்ணிகிட்ருக்கு, திறவுகோலாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். சிப்காட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. உங்களுக்கு இங்கிலீஷில் ஓகே, எனக்கு இங்கிலீஷில் வந்து கன்வீனியண்ட்டாக நான் படிச்சிருவேன், ஞாபகம் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. இல்லை தமிழில் பாருங்கள், தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் தான் சிப்காட் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எந்த ஆண்டு? 1971 ஆண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. காட்னா வந்து என்ன? கட்டல். சிப்காட் காட், ஓகேவா? காட்னா கட்டல். ஸோ கட்டலில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க அப்படியுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1971ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஜஸ்ட் இது க்ளூக்காக சொல்கிறேன். நீங்கள் என்ன க்ளூ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பெட்டரான க்ளூ தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே கற்றுக்கலாம், ஓகேங்களா? சிப்காட் வந்து பார்த்துட்டு 1971 அப்படின்றது. டான்சிட்கோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது எப்போனா 1970. சிப்காட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி 1970லேயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க டான்சிட்கோ
அப்படின்றது. ஓகேவா? கோ, கோ, கோ அப்படின்றாங்களா? டான்சிட் கோ அப்படின்னு வருதா? 0 வருதா? ஓ அப்படி வருதா? ஸோ 70 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி க்ளூ இருக்கோ அப்படி பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம் தான் டான்சிட் கோ அப்படின்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா, சிறு தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்ட ஒரு அரசு நிறுவனம். இது என்னென்ன பண்ணுறாங்க? மானியம் வழங்குறாங்க, தொழில்நுட்ப உதவியெல்லாம் நம்ம தொழிற்சாலைய அந்த சிறிய தொழிற்சாலை இருக்கு இல்லையா? அவங்களுக்கு வழங்குறாங்க அப்படின்றத இதில் சொல்ல வராங்க இது மூலமா. நெக்ஸ்ட் டிட்கோ அப்படின்னா என்னது? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தான் டிட்கோ. அது வந்து எப்போ அப்படின்னா 1965. ஓகேவா? இது வந்து இன்னும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 65ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிட்கோ தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம். நெக்ஸ்ட்டு டிக் டிஐஐசி. ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். இதுவும் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. 1949லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. டிக் டிக் டிக். ஓகேவா? நான் 50 வரும்னு பார்த்தேன். ஆனால் டிக் 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 49 தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1949. தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் எப்போது இது பண்ணியிருக்காங்க? டான்சின்றது 1965 வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ 1965லே தான் டிட்கோவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிட்கோ அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே டான்சி இது 2மே வந்து 1965 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்காக நாட்டில் வந்து ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை வந்து எப்போ வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க? ஏப்ரல் 2000 ஆண்டு அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. இது பற்றின இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து 11th படிப்போம். இது ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களாம்மா? ஏப்ரல் 2000 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாச்சு ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா நாட்டில், அதுக்கு வந்து இடையூறு இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். இது என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நாங்குநேரி எஸ்சிஎஸ் அப்படின்னா அது எதுக்கு? பல்நோக்கு உற்பத்தி எஸ்சிஎஸ் திருநெல்வேலி. நாங்குநேரி எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணூர் அப்படின்னா அனல் மின் திட்டத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது வயலூரில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூரில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் இருக்குது. ஓசூரில் தானியங்கி பொறியியல் மின்னணுவியல் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு இருக்குது. பெரம்பலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உற்பத்தி எஸ்சிஎஸ் இருக்குது. வாகன தொழில் நகரம் அப்படின்னா வாகன உற்பத்தி பாகங்கள் உதிரி பாகங்கள்லாம் இருக்குது அப்படின்றது. வாகன தொழில் நகரம்னா திருவள்ளூர் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தியா சிங்கப்பூர் எஸ்சிஎஸ் ஐடிஎஸ் மின்னணு வன்பொருள் தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள் திருவள்ளூர் மாவட்டங்கள். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த தமிழ்நாடு மேப் மாதிரி இந்த பேஜில் இருக்கு இல்லையா? இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் நம்ம இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. உயிரி மருந்துகள் எஸ்சிஎஸ்னா மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விஷக்கட்டுப்பாட்டு மையம், மைய மீள் உருவாக்க மருத்துவ ஆராய்ச்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் வந்து MEPZ மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனு. அது வந்து சென்னையில் ஒரு சிறப்பு பொருளாதார மையம் ஆகும். மத்திய அரசு அமைத்த நாட்டின் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் வந்து ஒன்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்திய அரசு 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அதில் சென்னை அதான் மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்நிய நேரடி முதலீட்டினை ஊக்குவிப்பதற்கும், அந்நிய செலாவணி ஈட்டுவதற்கும், வட்டார பகுதிகளில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1984. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ MEPZின் தலைமையகம் சென்னையை அடுத்த தாம்பரம் GST சாலையில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. MEPSின் தலைமையகம் எங்கே இருக்குது? சென்னையை அடுத்த தாம்பரம் GST ரோடு. ஓகேங்களா? இது எந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க? 1984. அவ்வளோதான் அதில் டேட்டா இருக்குது. இவ்வளோ தொழில் மயமாதல்லாம் பார்த்துட்டோம். அதனுடைய முக்கியத்துவம் பார்த்துட்டோம். அது எதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதில் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேதிப்பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நெசவுத்துறை மற்றும் தோல் தொகுப்புகள் மூலம் திரவ கழிவுகள் வந்து நம்ம சுகாதாரத்தை வந்து கெடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி விவசாய நிறுவனங்களையும் பாதிக்குது. ஸோ விவசாயத்தில் கலந்துச்சுன்னு வேளாண்மை பண்ணுற பொருட்களை கலந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்புக்குள்ள உணவு மூலமாக உடம்புக்குள்ளே போய் நம்மளோட சுகாதாரம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு பிரச்சனை தானே அது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுனால நிலையான வேலைவாய்ப்பு வந்து குறையுது அப்படின்றாங்க. ஆமாம், எல்லாமே மிஷின் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு எங்கே கிடைக்கும்? எல்லாமே மிஷினே பண்ணிடுது இல்லையா? ஸோ வேலைவாய்ப்பு குறையுது அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் திட்டம்னா என்ன? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம்னா ஜனவரி 16, 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுவுமே 2016 தான். ஆனா இது ஏப்ரல் 5
ஓகேங்களா? அது ஜனவரி 16 இது ஏப்ரல் 5. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டு அப்புறம் தான் ஸ்டாண்டு. ஓகேவா? ஜனவரி 16 ஏப்ரல் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2மே ஒரே ஆண்டு தான். 2016 தான். ஸோ இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டம் தான் இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்ற திட்டம். இது வந்து தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துறது, வேலை வாய்ப்புகள உருவாக்குறது, வளங்கள உருவாக்குறது இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியானா என்ன? பட்டியலின அல்லது பழங்குடியின கடன் பெறுவர் மற்றும் ஒரு பெண் கடன் பெறுவர் கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ் நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் ரூ. 10,00,000 முதல் 1,00,00,000 வரைக்கும் என்ன பண்றாங்க, ஒரு வங்கி கிளைக்கு ஒருத்தர் அப்படின்ற மாரி கடன் குடுக்கறதுக்கு இது ஈஸியா எளிதாகுது அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அப்னா ஒருத்தவங்க தனியா நிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டியலினம் மற்றும் பெண் கடன் பெறுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ் நிறுவனம் மூலமா என்ன பண்றாங்க 10,00,000 முதல் 1,00,00,000 வரைக்கும் அவங்களுக்கு கடன் வந்து குடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2மே 2016 பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தொழில் முனைவோர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தொழில் முனைவோர் என்பவர் புதிய சிந்தனைகளுக்கும், வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைபவர் ஆவார் அப்படின்றாங்க. அதாச்சு நிர்வாக திறன்கள் பெற்றிருப்பாரு, வலிமையான குழுவை அமைக்கும் திறமைகளும் மற்றும் தேவையான தலைமைக்கான பண்புகளும் வந்து அவர்கிட்ட இருக்கும். ஸோ தொழில் முனைவோர்னா ஆண்டர்பிரினர்ன்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதாச்சும் புதிய தொழில் வந்து தொடங்குவாங்க இல்லையா? தொழில் தொடங்கி அதுல வந்து டெவலப் ஆகுறாங்க இல்லையா? அவங்க தொழில் முனைவோர் அப்படின்றாங்க. தொழில் முனைவு அப்படின்னா என்ன அப்படின்னா, தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகள் தான் தொழில் முனைவு அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் தொழில் முனைவோரின் பங்கு என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்க. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துல தொழில் முனைவோரின் பங்கு வந்து மிக முக்கியமானது அப்படின்றாங்க. ஏன்னா, இப்போ தொழில் முனைவோர் வந்து ஒரு தொழிற்சாலை அமைக்கிறாங்க அப்படின்னும்போது, கிராமப்புறத்துல மற்றும் பின்தங்கிய பகுதிகள்ல தொழிற்சாலைகள அமைக்கும்போது, நாட்ல பல்வேறு பகுதிகளில் நிலவும் வட்டார ஏற்றத்தாழ்வுகள வந்து நீக்குறாங்க. நீங்க வந்து பெருசு, நான் வந்து பெருசு அப்படின்னு இல்லாம, கிராமத்திலயும் வந்து தொழில் செய்யும்போது, அந்த இடத்துல அந்த டெவலப் ஆகுது. கிராமம் வந்து டெவலப் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற மாரி வந்துருது. இவர்கள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மற்றும் தலா வருமானம் உயர்வதற்கு உதவி புரிகிறார்கள். ஆமா, அவங்க தொழில் செஞ்சு அவங்க லாபம் ஈட்டுவாங்க. அதன் மூலமா வந்து நாட்டு வருமானம், அதாவது உள்நாட்டு வருமானம் வந்து உற்பத்தி உயரும். அதுமாரி நாட்டு தலா வருமானமும் உயருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க தொழில் முனைவோர் வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகமா உருவாக்குறாங்க. ஆமா, ஒரு தொழிற்சாலை நிறுவுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வேலை வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் குறைந்த விலையில வந்து சிறந்த தரமான பொருட்களை பெற மக்களுக்கு வந்து உதவி செய்கிறார்கள். அது உண்மைதானே. இப்ப நெறைய தொழில் செஞ்சு, இப்போ கிடைக்காத பொருட்கள் எல்லாம் இப்போ ஒரு பென்னு வந்து இருக்கு அப்டின்னா, இப்போ நம்ம ஜப்பான்ல தான் இருந்து வாங்கணும், சீனால தான் அந்த மாரி வாங்கணும் அப்டின்ற மாரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்தியாலயே வந்து டெவலப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள்க்காக சொல்லியிருக்கேன். பென்னு வந்து முதல்ல இருந்தே நம்ம இந்தியால பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க மொபைல் ஃபோனே கூட வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த பென் யூஸ் பண்ற மாரி ஒரு மொபைல் ஃபோன் ஸ்டிக் பென் அப்டின்ற மாரி நம்ம மொபைல் ஃபோன்ல யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சீனாலேருந்து தான் வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். இறக்குமதி வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது, நம்ம இப்ப இந்தியாலயே வந்து நெறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதான் வந்து தொழில் முனைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாடச்சுருக்கம்க்கு வந்தாச்சு. கடைசியா வந்தாச்சு. தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னா என்னன்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கைவினைஞர்கள் குடியேறி நெடுங்காலமாக வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத ஒரு பிளேஸ்ல இருந்திருக்காங்க. அதான் தொழில் தொகுப்பு தோன்றுவதற்கு காரணமா இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டோம். வரலாறு வந்து சொல்லுது அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் பகுதியில ஜவுளி இயந்திரங்கள், மின்சார மோட்டார்கள், நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கான குழாய்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்கள். இதெல்லாம் வந்து பன்முகத்தன்மையின் வளர்ச்சிய காட்டுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சென்னை வந்து பெரிய அளவிலான வாகன துறை தளமாக இருக்கிறதுனால, ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு வந்து பாடச்சுருக்கம் வந்து வந்தாச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? தொழில் முனைவோர்லேருந்து இந்த பார்ட்லேருந்து பார்த்துக்கோங்க. இது வந்து எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்றத மட்டும் பார்க்கலாம். சிப்காட் எந்த ஆண்டு அப்டின்னா 1971 அப்படின்னு பார்த்தோம். டான்சிட்கோ அப்படின்னா 1970. இதே வந்து டிட்கோ அப்படின்றது எப்போ அப்படின்னா 1965. டிக் அப்படின்றது எப்போ 1949. டான்சி அப்படின்றது 1965. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து எந்த ஆண்டு வந்து கொள்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2000 ஆண்டு. ஓகேங்களா? மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1984ஆம் ஆண்டு. அது வந்து தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா, சென்னை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்ல வந்து அதனுடைய தலைமையகம் வந்து இருக்கு. இது நாட்டின் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்றத குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நார்மல் தான். அப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டது? ஜனவரி 16, 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம்னா எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா, ஏப்ரல் 5, 2016. அடுத்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி பார்த்தது தான்.
ஓகே. ரிவிஷனும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதோட வந்து இந்த பாடம் முடிவடைந்து விட்டது. கலைச்சொற்களும் நம்ம ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தமிழ்ல வந்து கலைச்சொற்கள் கேட்குறாங்க. ஸோ திரட்சிகள் அப்டின்னா என்ன அப்டின்னா, ஆக்ளோமெரேஷன். ஆக்ளோமெரேஷன் அப்டின்னா என்ன? திரட்சிகள். தொழில் உற்பத்தி தொகுப்புகள் அப்டின்னா, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ஆல்ரெடி பார்த்துட்டோம். தோற்றம் அப்டின்னா எமர்ஜென்ஸ். பரவல் அப்டின்னா டிஃப்யூஷன். கைவினை சார்ந்த அப்டின்னா ஆர்டிசனல். அதாச்சும் பாடம் வந்து நம்ம முடிச்சுட்டோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 3, 4 பேஜ் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கு. சரிங்களா? நீங்க ஒரு டைம் ஃபுல் வீடியோவும் பார்த்து பாடத்த வந்து முடிச்சுருங்க. என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிவிஷன் பண்ணும்போது, உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் எப்படி எப்படி வருது அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்துட்டு நீங்க புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க. நம்ம 20 டேஸ் சேலஞ்சுல இருக்கோம். ஸோ அந்த சேலஞ்ச் யாரெல்லாம் வின் பண்றீங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க் யூ.